அடுத்து தமிழின வரலாற்றை உருவாக்கும் தலைவர் கலைஞர் என்ற தலைப்பில் சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் உரையாற்றுவார்கள். பத்தாவது மாநாட்டுடைய தலைவர் 7 கோடி தமிழ் மக்களுடைய இதய வேந்தர், ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதயசூரியனாக இருக்கிற கழகத் தலைவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் அருமை அண்ணன் கலைஞர் அவர்களுக்கு என் முதல் வணக்கம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் பெருமகனார் அவர்களே, 1000 விளக்கின் அணையா ஜோதியாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இரவு பகல் என்று பாராமல் சுற்றி சுற்றி தலைவர் கலைஞருடைய கோட்டையாக ஆக்கிக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய பொருளாளர் அன்பிற்குரிய அண்ணன் தளபதியார் அவர்களே, இது பிரம்மாண்டம் 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 என்று இன்றைக்கு பத்திரிகைகள் எல்லாம் எழுதுகிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கிற திருச்சி மாவட்ட செயலாளர் எனது அருமை சகோதரர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்துக்குரிய சகோதரர் நேரு அவர்களே, வருகை புரிந்திருக்கிற மாவட்ட கழக செயலாளர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, அணி செயலாளர்களே, தமிழகம் முழுவதும் வந்திருக்கிற தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகின்றேன். தமிழக வரலாறு என்று சொன்னால் கலைஞரையும் தமிழக வரலாறையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. வரலாற்று பேராசிரியர்கள் நீலகண்ட சாஸ்திரியும் சதாசிவ பண்டாரத்தாரும் சொல்லுகிறார்கள், வரலாறு என்று சொன்னால் நேற்றைய செய்தி இன்றைய வரலாறு, இன்றைய செய்தி நாளைய வரலாறு, வரலாறு வரும் தலைமுறைக்கு வழிகாட்டிடும் அடையாளங்கள், வரலாறு ஒரு தலைமுறைக்கு வழிகாட்டுகிற அடையாளங்கள். கரிகாலனுக்கு ஒரு அடையாளம், அவன் இருந்தான் வாழ்ந்தான் என்ற வரலாறுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால் அவன் கல்லணையை கட்டினான். சோழனுக்கு ஒரு வரலாறு அடையாளம், தஞ்சை கட்டினான் என்பது அவனுக்கு அடையாளம். பல்லவனுக்கு அடையாளம், மகாபலிபுரத்திலே சிற்ப கோயிலை கட்டினான் என்பது அவனுக்கு அடையாளம். சேரனுக்கு அடையாளமோ சிலப்பதிகாரம், பாண்டியனுக்கு அடையாளம் வேள்விக்குடி செப்பேடு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் 3 தமிழ் சங்கத்தையும் உருவாக்கியவன் பாண்டியன் என்பது அவனுக்கு அடையாளம். நாயக்க மன்னர்களுக்கு அடையாளம் இன்றைக்கும் இருக்கிற திருமல நாயக்கர் என்பது பாண்டிய மன்னருக்கு அடையாளம். ஆக வரலாறு நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாம் தொகுப்பு தான், சம்பவங்களுடைய வரலாறு தான், அவருடைய வித்து தான் இன்றைக்கு வரலாறாக காட்சியளிக்கிறது. வரலாறு பாதையை நாம் அமைந்திட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கண்ணீரும் ஆக வேண்டும். வரலாற்று இலக்கை நாம் எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தர வேண்டிய விலை ஏராளம் ஏராளம். ஓ ஏஜென்சி இளைஞர்களே, ஓ ஏஜென்சி இளைஞர்களே என்று இளைஞர்களை அரைக்கோவில் விடுத்து புதிய வரலாறை படைப்பதற்காக சாக்ரட்டிஸ் கூப்பிட்டான். ஆனால் என் தலைவர், ஓ ஆரூர் இளைஞர்களே, அடியோடு நாம் ஆதிக்கவரை அடியோடு அனைவரும் வாருங்கள் என்று சொல்லி தன் பேச்சால் தன் எழுத்தால் இளம் வயதிலிருந்து புத்துணர்ச்சி அளித்த தமிழகத்தினுடைய சாக்ரட்டிஸ் தான் என் தலைவர் கலைஞர் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் இளம் வயதிலிருந்து இன்று வரை தமிழர் வரலாற்றை உருவாக்குவதற்கு தலைவர் கலைஞருடைய பங்களிப்பு என்பது ஈடு இணையற்றது. வரலாற்று தொடக்கம்தான் தந்தை பெரியார், வரலாற்றில் தொடக்கம்தான் தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணாவோ தொடர்ச்சி. ஆனால் தொடக்கத்திலும் தொடர்ச்சியிலும் இன்றைக்கு ஒரு சேர இருந்து இன்றைக்கு எங்களுக்கு தோற்றமாகவே காட்சியளிப்பவர் தான் என் தலைவர் கலைஞர் என்று சொன்னால்
அது மிகையாகாது. கடந்த 67 ஆண்டு காலமாக கலை, இலக்கியம், தமிழ், அரசியல் சமதளத்திலே அவர் ஆற்றிய பங்குகள் ஏராளம் ஏராளம். அருமை நண்பர்களே, தலைவருடைய அடையாளங்களை பல வகையிலே நாம் சொல்லலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல பல அடையாளங்களை சொல்லித்தான் வரலாறை சொல்ல முடியும். அவரை பொறுத்தளவுக்கு எப்படி வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளிலே தலைப்பு செய்து வருவதை போலத்தான் சொல்ல முடியும் என்று சொன்னால், அவர் வரலாறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்று முழுதும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவர் மேடை பேச்சுக்கு வரலாறு என்பது 4 தினங்களுக்கு முன்னால் தலைவர் கலைஞர் எழுதினார். அவர் முதலாக அவருடைய பேச்சுக்கு, மேடை பேச்சுக்கு அவர்தான் வரலாறு என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், முதலாக நடைபெற்ற திமுக மாநாட்டில் அவர் பேசினார். வாழ்வு 3 எழுத்து, வாழ்வுக்கு தேவையான பண்போ 3 எழுத்து, பண்பிலே பிறக்கும் அன்புக்கு 3 எழுத்து, அன்பிலே பிறக்கும் காதலுக்கு 3 எழுத்து, காதலில் விளைவிக்கும் வீரத்துக்கு 3 எழுத்து, அந்த வீரர்கள் செல்லும் களமோ 3 எழுத்து, அந்த களத்திலே பெறும் வெற்றி 3 எழுத்து, அந்த களத்துக்கு நம்ம எல்லாம் அழைத்து செல்கிற அண்ணாவுக்கு 3 எழுத்து என்று சொன்ன அந்த எழுச்சி வரலாறு இதுவரையும் யாரும் படைக்கவில்லை, எந்த மேடையிலும் படைக்கவில்லை. அதோடு மட்டுமல்ல, கலைப்பயணம் என்று எடுத்துக்கொண்டால் வார்த்தைகளிலே இசையும், வசனங்களிலே வீரத்தையும், கவிதைகளிலே காதலையும், உரைநடைகளிலே இலக்கியத்தையும், மேடைகளிலே சமூக நெறிவையும் தன் எழுதுகோளால் நாட்டுக்கு அர்ப்பணித்த முதல் வசன கர்த்தாவே என் தலைவர் கலைஞர் தான். பராசக்தி திரைப்படத்தின் மூலமாக இந்த நாட்டிற்கு வந்திருக்கிற பல்வேறு நிலைகளை போக்குவதற்காக தலைவர் கலைஞர் எடுத்துக்கொண்ட முயற்சி ஏராளம் ஏராளம். சமுதாயத்திலே மண்டி கிடக்கிற அதனுடைய மூட நம்பிக்கையெல்லாம் எடுத்து காட்டுவதற்காக பராசக்தி. அதோடு மட்டுமல்ல, தாய்ப்பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு மனோகரா என்கிற திரைப்படத்தின் மூலமாக நாட்டுக்கு சொன்னது ஏராளம் ஏராளம். நேற்றைய தினம் முன்தினம் கூட நான் கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தேன். இருவர் உள்ளம் என்கிற அந்த படத்தை நான் பார்த்தேன். ஒரு காலத்திலே பிராணநாதா என்று வசனம் எழுதிய காலம் ஒரு காலம். ஆனால் நீங்கள் திரைப்படத்திற்கு வந்த பின்புதான் அதில் ஒரு வசனம் இருந்து நான் பார்த்தேன். சரோஜா தேவன் சிவாஜி கணேசன் நடித்த ஒரு காதல் காட்சி, சிவாஜி பேசுவதாக வசனம் அமைத்திருக்கிறார்கள். பாவையே, உன்னுடைய முகத்திற்கு பவுடர் பூசினால் தான் பளபளப்பாக இருப்பாய் என்று பா 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 என்று போட்டி எழுந்திருக்கிற அந்த எதுகமேல்வாசம் நீங்கள் திரைப்பட உலகத்திற்கு வந்த பின்புதான். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கும் சொல்லுகிறேன் அருமை நண்பர்களே, சின்னத்திரை இன்றைக்கு நாடு இருக்கிறது. அந்த சின்னத்திரை இன்றைக்கு கூட எடுத்து பார்த்தால் 8 மணிக்கு பார்த்தால் முதல் மரியாதை, 9 மணிக்கு பார்த்தால் ரோமாபுரி பாண்டியன் என்கிற அந்த அளவிற்கு இன்றைக்கும் சின்னத்திரையை இன்றைக்கும் படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர், வரலாற்று தலைவர். அதோடு மட்டுமல்ல அருமை நண்பர்களே, திரைப்பட உலகத்திலே 100 ஆண்டு கால திரைப்பட உலகத்திலே 65 ஆண்டு காலம் இன்றைக்கும் இந்தியாவிலே திரைப்படத்திலே இருக்கிற வரலாற்று நாயகர் என் தலைவர் கலைஞர் தான் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட தலைவர் 75 திரைப்படங்களுக்கு அவர் கலைவசம் எழுதினார். 20 படங்களை அவரே தயாரித்தார். 29 படங்களுக்கு அவரே பாடல் எழுதினார். ஆக திரைப்படத்திலும் தன்னுடைய வரலாறை பதித்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அரசியலை பொறுத்திருக்கிற 2 செய்திகளை சொல்லி நான் விட விரும்புகிறேன். அவர் நிர்வாகத்திறம் படைத்தவர், அதில் எந்த மாற்றம் அல்ல. இந்தியாவிலேயே கூட ஒரு உதாரணம், தன்னை வாழாக்கிய தன்னுடைய பெரியார் அவர்கள் இறந்த பொழுது அவருக்கு அரச மரியாதையோடு அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தலைவர் கலைஞர் கருதினார். அப்படி சொன்னார்கள். தலைமை செயலாளர் சொன்னார் சட்டத்திலே இடமில்லை. அவர் சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக கூட பெரியார் இல்லை, எப்படி அரசு மரியாதை கொடுக்க முடியும் சொன்னார். ஆனால் தலைவர் கலைஞர் சொன்னார், ஏனப்பா மத்திய அரசாங்கம் இருக்கிறது, அது காந்தியாரை அடக்கம் செய்கிற பொழுது எந்த சட்டத்தை வைத்து செய்தார் என்று சொன்ன உடனே தலைமை செயலாளர் சபாநாயகர் வாய் மூடி பெரியாருக்கு அடக்கம் அரசமதியோடு நடந்தது என்று சொன்னால் அது அவருடைய நிர்வாகத்திறனுடைய வரலாறு. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நாட்டிலே மக்கள் பிரதியாக இருக்கிற பல முதலமைச்சர்கள், சுதந்திர தினத்திலே கொடியேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆளுநர் கொடியேற்றுவார், பக்கத்தில் இருக்கிற முதலமைச்சர் கைகட்டி பார்ப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் இந்திரா காந்தி இடத்திலே சொல்லி தன்னுடைய திறமையின் மூலமாக, தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொல்லப்படுகின்ற அந்த திறமையின் மூலமாக நாட்டுக்கு முதலமைச்சருக்கு சுதந்திரமாக்கி கொடுத்த வரலாறு என்பது என் தலைவருக்கு மட்டும்தான் உண்டு என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, ஆக அவரை பொறுத்தளவிற்கு கன்னியாகுமரியிலே 133 அடி சிலையிலே இருந்து ஆரம்பித்து வள்ளுவர் கோட்டம் வரை அரசாங்கம் போடுகிற சட்டங்கள் எல்லாம் திட்டமாக வேண்டும் என்று சொன்னால் 10 மாடி கட்டடம்
கவிஞர் மாளிகை முதல் கொண்டு கட்டியிருப்பவரும் தலைவர் கலைஞர் தான். 9 மாவட்டங்களுக்கு, மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கு அங்கங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கட்டியிருப்பதும் அடையாளம் தான். இப்படி தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கன்னியாகுமரியிலே இருந்து சென்னை வரை கிராமங்களாக இருந்தால் குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தொட்டிகள், பெரியார் சமத்துவபுரங்கள், அரசு தேசிய உடைமை ஆக்கப்பட்டவைகள், அரசு வங்கிகள் எல்லாம் தேசிய உடைமை ஆக்கப்பட்டவைகள். இப்படி அவருக்கென்று வரலாறு என்று பார்த்தால் அனைத்து அடையாளங்களும் இருக்கிறது. எனவே தமிழகத்தினுடைய இருக்கிற எண்ணற்ற ஏழை எளிய மக்கள் பயன்படுகிற வரையில் அடையாளத்தினுடைய வரலாறு தான் என் தலைவர், வரலாற்று தலைவர் என்று சொல்லி 2004 நீங்கள் தான் தலைமை பொறுப்பேற்றீர்கள். 40க்கு 40 நாம் வந்தோம். இப்பொழுது இந்த தேர்தலில் நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்க போகிறீர்கள். 40க்கும் நாம் தான் வருகிறோம் என்பது சொல்லி இந்த வாய்ப்பை தேர்ந்த நம்முடைய தலைவர் கலைஞருக்கு மீண்டும் ஒருவர் என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.